ஓகே. இன்றைக்கு இந்த அரசியல் நாட்டமடுத்துக்கென்று சொல்லி சொன்னால் யாரும் ஆச்சப்பட மாட்டார்கள். ஆனால் எங்களை அறியாமலே நாங்கள் அழிஞ்சு கொண்டு போகிறோம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் இன்றைக்கும் போய் சொன்னவன் இல்லை, இல்லை யார்கிட்டேன் பதவி தேடி போனவன் இல்லை, அல்லது பணத்துக்காக சம்பாதிச்சவன் இல்லை. நான் எந்த தொழிலை நான் வழக்கறிஞன், எந்த தொழிலை விட்டு நான் முன்னேறி அரசியல்வாதியாக செயல்படுறேன். அதனுடைய என்னுடைய கருத்திலே எந்த கூட்டிலே எந்த விதமான தவறும் களங்கமும் அல்ல பொய்யும் கிடக்காத தண்டு கொண்டு உங்களுக்கு உறுதியாக நான் கூற விரும்புகிறேன். அதுக்கு மேலே இப்போ இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழிசை கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் கூறியிருக்கின்றார். அந்த கருத்தை நான் ஆதரிக்கிறேன் சொல்லி ஒரு கரெக்டாக விட்டு அவர் சொன்ன கருத்து வேறு, நான் சொன்ன கருத்து வேறு. ஆனால் தமிழிசை கட்சி தடை செய்யப்பட வேண்டும் என்றதில் அவரும் அவர் சொன்ன கருத்தை நான் ஒத்துக்கொள்ள ஒழிய அவர் சொன்ன காரணம் வேறு, நான் சொல்கிற காரணம் வேறு. நான் சொன்ன காரணம் வேறு என்னென்றால், உங்களுக்கு தெரியும் எத்தனையோ சனம் செத்தது, ஆயிரக்கணக்கான ஆட்கள் செத்தவர்கள், அத்தனை உயிரையும் சீனராஜா சம்பந்தனாக நச்சுந்தான் காப்பாற்றிட்டோம். அப்போவே காப்பாற்றிருக்க அவர்கள் வேணுமென்று அந்த 22 பேர் பார்லிமெண்ட்டில் போச்சினோம். 22 கொண்டு பார்லிமெண்ட்டில் ஒரு விடுறது ஒரு மூலையில் அவ. ஆனால் இங்கே ஃபீல்டில் விடுதலை புலிகளுடைய செயல்பாடு போய் கொண்டாண்டுருக்கு. ஆதாரத்தை இதுக்குள்ள கிடைச்செல்லாம் ஆதாரங்கள் நீ ஒவ்வொரு ஐட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டால், திட்டமிட்டு இந்த புலிகளை அழிக்க வேணுமென்று செயல்பட்டதில் சேனாதிக்கும் சம்பந்தருக்கோ சம்பந்தம் இல்லைன்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவருக்கு முழுக்க சம்பந்தம் உண்டு. சின்ன உதாரணம் கணக்கு, இது முழுக்காது தான். ஒரு உதாரணம், பிரபாரன் வில் ஹேவ் நோ பிளேஸ் டு ஹைட் ஆர்மி கமாண்ட். பிரபாரன் ஒழிக்கிற கிடமில்லா பண்ணுவேன். இதுக்குள்ள என்ன பிறகு கிடக்கு, மூச்சு விடாம பண்ணுவேன் அல்லது பூண்டோடு அழிப்பேன் அப்படின்ட்டு தான் கிடக்கு. இந்த உண்டு மட்டும் போதும், அழிப்பேன் சம்மதனையா. அப்போ இது சொல்லி 6 மாதத்துக்கு பிறகு இப்போ எலெக்ஷன் வருது, பார்லிமெண்ட் என்ன ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி இதே சரஸ் வந்து வேட்பாளர் ஐயா சம்பந்த ஐயா சொல்கிறார், நமது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பொன்சேகாவை ஆதரிக்கும் முடிவை எடுத்தோம். இவரை இந்த பார்ட்டியை பேன் பண்ணாக்க நான் கட்டி தூக்குறதா, கட்டிப்பிடிச்சி கொஞ்சிடுறதா? நான் கேட்குறேன், அரவிந்தனை கேட்குறேன். லண்டனில் படுத்து கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு அரசியல் படுத்திக்காது, நான் 60 வரி அரசியல் நான் இருக்கிறேன். நான் ஒரு பொய் சொன்ன முடியாது, சொன்னால் அது உண்மை இருக்குது. நல்ல நான் சொல்கிறது காலம் கடந்தால் நடக்கும். இது சம்பந்த திருவிழா அவன் சிங்கள எம்பி சொன்ன வேறு காணுதுக்கா, அதோட ஒட்டு பார்க்கல அவன் சொல்கிறது நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நியாயப்படுத்தணும் ஏனென்றால் இங்கே என்னட்டு ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நான் காட்டுவேன் உங்களுக்கு. அப்போ 2004ஆம் ஆண்டு நான் ஒரு 6 கடிதம் எழுதிக்கிறேன். 6 கடிதத்தை சம்பந்தருக்கு அனுப்பினான். முதல் கடிதத்தை நான் அவருக்கு எழுதியிருக்கிறேன். நான் வாசிக்க இல்லை, அந்த சேரத்தை பண்ணி சொல்கிறேன். பாராளுமன்றத்தில் அந்த போர் நடந்தோன்று கேட்கல, இவை எல்லாரும் எம்பியாக இருக்கிறோம். 22 எம்பி மேர் புலிகள், மற்ற புலிகள் தாங்கள் செய்த வேலையை இருக்கிறார், அவர் நிப்பாட்டில். அப்போ யார் புலியுது? பார்லிமெண்ட்டில் இருந்தவர்கள் தான் புலியா அல்ல ஃபீல்டில் இருந்தவர்கள் தான் புலியா? இது நல்ல உதாரணம் ஒன்று கேட்குறேன். இந்த மக்களை காப்பாற்றுங்கள், வன்னியில் உள்ள மக்களை காப்பாற்றுங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வன்னியில் அகப்பட்டு அப்பாய் மக்களை காப்பாற்ற வேண்டும் அன்றே தங்கள் பாராளுமன்ற பதவிகளை ராஜினாமா செய்யணும் என்று கேட்டிருக்கணும். எதுவும் செய்யலை, ராஜினாமா பண்ணவில்லை. இன்று வரைக்கும் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்த கிடையாது. அடுத்த கடிதத்தில் நான் கேட்டிருக்கேன், எமது மக்களை காப்பாற்ற கடைசி சந்தர்ப்பம் பிரபாகரன் இருக்கேன். தம்பி, அன்புள்ள தம்பி, சாபத்தை ஒரு பெரிய 3 லட்சம் மக்களுடைய உயிருக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு ஒரு சாபத்துக்கு ஆளாக போகிறாய். இந்த சாபம் பரம்பரையாக தொடர போகுது. ஏதாவது ஒன்று செய்து இந்த மக்களை காப்பாற்றுங்க. அப்போ 3 லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்போ பிரபாகரன், நான் பிரபாகரனை குற்றம் சொல்ல மாட்டேன் என்ற பிரபாகரன் போராடி செய் அல்ல செத்து மடி என்ற லட்சத்தோடு போனவர்கள், அல்லது செல் அல்லது வாழ்ந்து மடி என்று சொல்லலை. இவை செய் வாழ்ந்து மடி தான் இவை. ஆனபடியால் நான் பிரபாகரனுக்கு எழுதின கடிதத்துக்கு இப்போ பிரபாகரன் ஒரு நடவடிக்கை முடிக்கல, ஜனாதிபதி எழுதினேன். நீங்கள் ஒரு நாட்டின் தலைவர், 3 லட்சம் 4 லட்சம் மக்களுடைய உயிருக்கு ஆபத்து வரப்போகுது, நீங்கள் அந்த ஏன் அவையை காப்பாற்ற முடியலை.
உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கொண்டோடனே அவர் கூப்பிட்டுருக்கார், எல்லாரையும் பாருங்கோ. மே மாதம் 19 எல்லாரும் போயினோம். 2 ஒன்றாமாண்டு எல்லாரும் போயினோம். எல்லாரும் கட்சிக்கார கூட்டணி தமிழ் கட்சிகள் எல்லாம் போகுது. சம்பந்தரை தேடி பார்த்தா ஒரு இடம் காலையில். சீனாராஜா பார்த்தவங்க ஒளிச்சு கிழிச்சிருக்கிறான்ட்டு அவரையும் இங்கே இல்லை, ஒளிச்சும் இல்லை. டாய்லெட்டுகள் இருக்கிறான்ட்டு பார்த்தா அங்கேயும் இல்லை. அப்போ இங்கே இருக்க அப்போ ராஜபக்ச மித்த கூலா இப்போ விரையில் அவர் சந்து வந்தானே எடுத்தார் அப்படி பேப்பரை. ஆல்ரெடி 55,000 people have come out, another 85 left. 85,000. And know your excellency, another 303 million like some people left. What nonsense are you talking? What rubbish are you talking? எங்கே எடுத்து அந்த ஃபிகர்? எனக்கு இந்த ஃபிகர் தந்தவர் ஒரு நல்ல நெருமையான ஒரு டாக்டர் தான் தந்த ஃபிகர். நான் சொன்னேன், நான் சொல்கிறேன் கணக்கு சரி, நான் இதிலேருந்து விடப்போகிறேன். பின்னுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை நான் முந்தியும் இப்படி இருக்கா நீங்கள் என்னோட வாதாடி நான் அன்றைக்கு சொன்ன கணக்கு தான் சரியன்ட்டு சரி முடிஞ்சுது. அதுக்கு அடுத்த பிறகு இவருக்கு ஜனவதின்ற கதை முடிஞ்ச சொல்லி போட்டு 3 லட்சம் பேருக்கும் சாப்பாடு அனுப்புகிறேன், சாப்பிட்டு சண்டை பிடிச்ச சொல்லுன்னு சொல்லி போட்டு அவர் உனக்கு போயிட்டார். தமிழில் சொல்லி போயிட்டார். தெரியாதவர்களுக்கு அதில் தெரியாத சம்பந்தம் இருக்குது, அதில் தெரியாத அரவிந்தே தெரியாப்பா. அவன் இப்போ லண்டன்லேருந்து முடியும் தானே. அரவிந்தனுக்கு லண்டன்லேருந்து வந்த இங்கே அவங்க பழங்காட்டின மொழிய லண்டனில் 17 வருஷம் இருந்தவருக்கு இதெல்லாம் தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தானே. அவருக்கு என்ன தேவை? அவர் அங்கே உழைக்க போனவர், என்ன மாதிரி போனான் எல்லாம் நான் சொல்ல போனால் வெக்கம், நான் சொல்ல இல்லை. என்ன அவர் சும்மா கண்டபடி வேலை வாரையெல்லாம் சொல்லி தவறுவார். அவரை தலைவராக யார் போட்டு வேண்டாம் எனக்கு தெரியாது. இது எப்படி சம்பந்த சேனாதிகள் ஒப்பிட்டு அதுக்குள்ள ஒரு பரம்பரை புத்திகளோடாது. ஏன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கின இந்த ஆக்கள் நானும் முருகன், நான் தான் முதல் தலைவர். ஒன்றை பார்த்தா சீனராஜா அந்த கதையிலே இருக்கிறார். இப்போ பார்த்தா அங்கே இப்போ நாங்கள் என்ன சிரேஷ்ட உபதலைவர் மட்டக்களப்பிலே ஒருவர் இருந்தவர். அவர் வேறு கட்சியிலே போனபடியால் அவரோட சில முரண்பாடு கேட்கல. இவர் வந்து நான் தான் சிரேஷ்ட உபதலைவர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்ன அவர் ஒரு தினம் சிரேஷ்ட போட இல்லை, சிரேஷ்ட பதவி அவருக்கு என்று அந்த வார்த்தையே யாரும் உபயோகிக்கல. அவர் முதல் வார்த்தை உபயோகிக்க துவங்கினார். இந்த தேர்தலுக்கு வந்தார். தேர்தலுக்கு வந்து எத்தனையோ எல்லாம் செய்த அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்க நேரம் காணாது. தேர்தலுக்கு வந்த இடத்துல நோட்டீஸ் அடிக்கிறார். அந்த நோட்டீஸ் ஒன்று எனக்கு வரையில்லை. கூட்டங்களுக்கு போனாலும் அந்த நோட்டீஸ் குழுவோடும் எனக்கு தர மாட்டாங்க. நான் கடைசி ஒரு நோட்டீஸ் தம்பி சொன்ன நோட்டீஸ் ஒன்று கேட்டு வாங்கினேன். வேறு நோட்டீஸை கொண்டு வந்துட்டு போனாங்க. வேறு இன்னொரு கூட்டத்தை தம்பி ஒரு நோட்டீஸ் ஆண்டு பார்த்தா அங்கே சிரேஷ்ட உபதலைவரா. இங்கே வேறு ஒரு தரம் இல்லை. இந்த இலங்கையில் இந்த இத்தனைய லட்சம் மக்கள் வாழ்கிற இடத்துல இலங்கையில் அரவிந்தன் பெரிய ஒரு ப்ரொஃபஸரை கொண்டு வந்து இறக்கினானே சிரேஷ்ட உபதலைவரா. அங்கே என்ன நடக்கேன்னு தெரியாது, இங்கே என்ன நடக்கேன்னு தெரியாது. அங்கே உள்ள மக்களுக்கு நான் தான் என்ன அமைப்பாளர் என்று சொல்கிறேன். அமைப்பாளர் நான் சொல்கிறேன் சொல்லி என்னென்னலாம் செய்த நான் ஒன்றையும் சொல்ல வரையில்லை என்று அவர் என்ன பண்ணி நிறைய சொல்லிட்டார். இல்லாத பொல்லான்னு சொல்லிட்டார். இனி சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, பொய் சொல்கிறதுக்கு இனி ஒன்றும் இல்லை. இன்னும் சொன்னாலும் நான் ஆட்சிப்பட மாட்டேன். அதில் இப்போ பிரச்சனை. இப்போ இவருக்கு ஒரு பணி கொடுத்துக்க கூட தமிழக கட்சி அந்த பணியை கொடுத்துக்கன்னு நான் நினைக்கிறேன். சம்பந்தம் ஏனென்றால் ஒரு நாள் இப்போ பாருங்க இப்படி சொல்கிறார். அவர் சாடியாக அந்த பூனை ஒழிக்கிட்டு தவிர ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் அவர் சொல்லிக்கிறார். பின்னுக்கு நாங்கள் கூட்டணியெல்லாம் சேர்ற ஒரு வாய்ப்பு கடைசி வரைக்கும் சேருக்கு. நான் இருக்கும் வரைக்கும் தமிழரசு கட்சியோடு சேர மாட்டேன். ஏன்னா இன்றைக்கு இந்த இனத்தை அடித்தது தமிழரசு கட்சி தான். அந்த நாடு அந்த ஒரு கால் அமெரிக்கன் இந்தியன் பேசி அவை கூப்பிட்டு நம்ம உடனடியாக வேறுங்க உங்களோட பேசுவோம். யுத்த நேரம் நடந்துகிட்டு நேரம் முடிய போகுது. யுத்தத்தை நிப்பாட்டுங்க வாரம் சீனாதி. நான் கண்டிச்சொல்லி நான் சீனாதிக்கு என்ன வேலை பார்க்குறேன். உள்ளதை சொல்ல தம் சீனாதி 22 பேர் வெளிநாடு, 22 பேரில் 14 பேர் வெளிநாட்டில் இருக்க முடியும் சொல்லி உள்ளதை ஏன் சும்மா ஆக்களை போய் காட்டி கொண்டு இருக்கேன்னு சொல்லி அப்படியெல்லாம் செய்தவரே தூக்கி வச்சோண்டு அவை இந்த ஏவல் பெய்யாக தம்பி நிலம் பெறார் காணாத ஆக்கள், என்னோட தெரியாத ஆக்கள் எல்லாம் அவருக்கு பிரமுகர்கள் கூட்டணி பிரமுகர்கள் சொன்னார்களாம். கூட்டணி பிரமுகர்கள் என்னட்டு வரை சொல்லுங்க. நான் சொல்கிறேன் மறுமணி சேனாராஜா சம்பந்தன் தமிழரசு கட்சி திருட்டுத்தனமாக உருவாக்கப்பட்டது. தந்தை சொல்லாமல் ஜெயி பொன்னம்பலம் சேர்ந்து
தொண்டமானையும் சேர்த்து இனி எங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே பிரிவினை வரக்கூடாது, நாங்கள் பிரியக்கூடாதுன்னு சொல்லி பிரிக்காத ஒரு கட்சியாக அவர்கள் விட்டுட்டு போன கட்சியை முதல் பிரித்தா சேனாதி. சேனாதிக்கு ஒரு எம்பி பதவியை நான் தான் கொடுத்தேன், நான் எடுத்துருக்கலாம். அந்த எனக்கு தான் அந்த அதிகாரம் இருந்து நான் எடுத்துக்கலாம். அதை போக பேருந்து அடுத்த கொஞ்சம் போய் இன்னொரு அவருக்கு என்ன பார்லமெண்ட்டில் என்ன ஒரு இடத்துக்கு அவரை வேட்பாளராக போட்டாங்க, தோற்று போனார். கொண்டு வந்து தந்த வேலி அங்கே ஒரு நேஷனல் சீட் கிடைச்சி எங்களுக்கு, ஒரு நேஷனல் சீட் கிடைச்சி அது நாங்கள் ஒரே ஒரு சீட் கிடைச்சபடியால் நீலனுக்கு தான் நான் கொடுத்தனாங்க. அவர் நீலனை நிப்பாட்டி அதை எடுத்தா ஒட்டே கிடைச்சினார். காலமே சம்மந்தட்டி ஆக்கள் வந்துட்டு போவாங்க ஒரு லொரியில், பின்னேறும் சேனாயின் ஆக்கள் இருக்கிறாங்க 2 லொரியில். அங்கே அவங்க இருக்கல முஸ்லீம்ஸால் இருக்கல இந்த இல்லை போய் முஸ்லீம்ஸ் அங்கே என்ன கிடைச்சிருந்தாங்களா? இல்லைன்னு சொல்லி நானும் கடைசியாக வந்து போனேன். என்ன நீங்களே சொன்னேன், தம்பி இந்த பதவி விவசாயம் பண்ணி நீ சேனாரியாக போடுங்கன்னு. எனக்கு சொன்னேன், சார் நான் இங்கே போகிறேன் பஸ்டனுக்கு பதவியை உண்டு இருக்கேன். நான் அப்போ நீ விவசாயம் பண்ணேன்னா நமக்கு மரியாதை இல்லை. இப்போன்னா கட்சிக்காக விவசாயம் பண்ண சேனாதிக்காக பெரிய தியாகிங்கிற பெரிய நல்ல பேர் வருமில்ல, அந்த வாய்ப்புக்காக விடுங்கன்னு சொல்லிவிட்டு பாவம் அந்த மனுஷன். நான் சொல்கிறேன், ஒரு முதல் கடை மாறு பக்கத்தில் இந்த காரணத்துக்காக நீங்கள் கவர்மெண்ட்டு இப்போ வந்து திடீரென்று நான் ஜெர்மனி போக வேண்டிய அவசியத்தோடையா ஜெர்மனி போய்க்கல, தம்பி மைடிய நீலன், நான் ஜெர்மனியை போகிறேன் அலுவலாக, எங்கட கட்சி அலுவலாக, இளைஞர்கள் அலுவலாக நான் வேறு கொஞ்ச நாள் சென்று நண்பர்களாகவும் என்னை பார்த்தோன்னு நிற்க வேண்டாம், நீங்கள் ரிசைன் பண்ணி சேனாராஜாக்கு அந்த பதவியை கொடுங்க. நான் ஜெர்மனியில் கேட்கல, யாரும் அடிச்சு விடுறாங்க, அண்ணன் ஜெயமாதி சேனாராஜா என்ன நீலனை கொண்டுட்டாங்க. உடனே வந்தேன் நான் வந்து. அப்போ பொடி எடுக்கல, ஒரு பொட்டிக்குள்ளே கிடக்கு பொடி. சம்மந்தம் சொல்கிறேன், எனக்கு சங்காரி என்ன சித்தி வெரி ஆங்கிரி வித் யூ என்றால் என்னுடைய ஆங்கிரியாக இருக்கும். சித்தி என்னோட போவேன், சந்தமையில் இருக்கணும். என்றால் நான் சொன்னானே ரிசைன் பண்ணி கொடுக்க சொல்லி, அவர் தானா தானே இல்லை, ரிசைன் பண்ண முடியாது செத்தவர். பேருந்து பார்த்தால் 6 பேர் இந்த எல்லாரும் சாட்சி, துர்ராசிங்கம், எஸ்டிஆர், வடிவேல் கரசன், ஜெயபாலசிங்கம், இப்படி 6 பேர். சேனா சம்பந்தர். நான் சொல்கிறேன், சம்பந்தருக்கு சம்பந்தர் கேட்குறார், யாருக்கு இந்த நீலன்ற வேகன்சி கொடுப்போம்? சேனாதியை கொடுப்போம். இல்லை சேனா கொடுப்போம். நான் சொன்னேன் சேனாயை கொடுப்பேன்னு நான் ஏற்கனவே சொல்லி போட்டு போனேன். அவங்களாம் சொக்கிட்ட போனாங்க. என்ன சேனா ஏற்கனவே இருக்காங்க, என்ன எம்பியாக வந்துட்டார். இது 2ஆம் தரம். அப்போ அன்றைக்கு இருந்த தேசிய நேஷனலிஸ்ட் எங்கட கட்சியில் உள்ள எல்லாருக்கும் இல்லை கோவம்னு கேட்டால் எங்களை போட்டுக்கலாம் தானே, நீ ஒரு அரவந்தம் கூட வச்சுக்கலாம், தன்னை போட்டுக்கலாம், தரேன் அப்போ இல்லை இருந்தான்னு கேட்டு என்னை போட்டுக்கலாம் யோசிக்கலாம். எல்லாருக்கும் இல்லை கோவம். அதுதான் எனக்கும் தமிழர்கள் இருக்கிற தமிழிசை கட்சியில் உள்ள சில தலைவர்களோட உடன்பாடுடைய எனக்கு ஒரு எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. நான் பதவி கேட்டவன் இல்லை, காசு கேட்டவன் இல்லை, பதவி தேடி போனவன் இல்லை, பொய் சொன்னவன், ஆக்களை அண்டி விட்டவன் இல்லை. இதுதான் நிலைமை. ஐயா இன்னும் சொல்கிறேன் பயப்படுத்தி, நான் இதை பற்றி என்ன கன்ஃபியூஷத்தை விட வேண்டி வரும். சேனாதர ராஜா மட்டுமே சம்பந்தன் உடனடியாக ரிசைன் பண்ணவன் பதவி. ஏன்னு கேட்பேன், தராக்கிய சாட்சியை நான் வைக்கிறேன். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி எனக்கு ஒரு கடிதம் வருது, எல்லாம் செட். முதல் தமிழிசை கட்சி தமிழ் காங்கிரஸ் மட்டும் மாட்டேன்னு சொல்லி கொண்டு இப்போ அவையும் மூமெண்ட்டம் முதல் சைக்கிளில் கேட்குறோம்னாவே வேந்து இல்லை எல்லாரும் மூமெண்ட், நாங்கள் எல்லோரும் ரெடி கேட்குறதுக்கு. பவனியா கிளிநொச்சியில் மட்டும் கொஞ்சம் இழுபாடு இருந்தது. அதான் கிளிநொச்சியில் சீனாதியும் சம்பந்தர், அங்கே சம்பந்தரும் சீனாதியும் தமிழ்ச்செல்வன்ட்டு சிஷியர்கள் தானே, பிரபாந்த சிஷியர் இல்லை. தமிழ்ச்சான் சொல்கிறா செய்யணும், தமிழ்ச்சான் சொல்லிக்கிறேன். ஆனால் நிப்பாட்டுங்க, சங்கரியை நிப்பாட்டு. பின்ன நம்பிக்கையில்லா தீர்வான், அது நம்பிக்கையில்லா தீர்வான் கொண்டு வர போகிறாங்களா அவங்கள என்னன்னு சொல்லி அதுக்கு முந்தி கொண்டு வரக்கு முந்தி சம்பந்தர் கட்சி செயலாளராக போட்டால் தான் வரேன்னு சொல்லி தான் வந்தவர் ராமலிங்கன் சாக நான் போட்டு விட்டேன்னு நான் செய்த பிள்ளை எனக்கு அடிக்கணும், இன்றைக்கும் செருப்பால் அடிக்கணும் சொன்ன மாதிரி 10 வழியாக கூட்டம் இல்லை சம்பந்தர். அப்படி இருந்தும் 2004ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 11ஆம் தேதி தலாக்கின்ற கடிதம் வருது. 12ஆம் தேதி சம்பந்தர் எழுதுகிறார் கமிஷன் எலெக்ஷன்ஸுக்கு, த 12 வில் பி கண்டெஸ்டிங் த 4th கமிங் பார்லிமெண்ட் எலெக்ஷன். இப்போ அடுத்த கிழமை நாமினேஷன் வரப்போகுது. எனக்கு தெரியாது, தெரிஞ்சு போட்டு பேருந்து பார்த்து பெற்ற நடவடிக்கைகள் எனக்கு ஒரு சந்தேகம் பண்ணு
கமிஷனர்கள்னா இப்படி பெரிய விளையாட்டு போகிறார் கூட கேட்டேன். அவர் அது பெரிய நடவடிக்கை இல்லை. தமிழ்ச்செல்வன் வேறு பிந்தி போய் காவல் நிற்கிறாங்க ஸ்டேஷனில், அது ஏர்போர்ட்டில். அப்போ எனக்கு அப்பா முடங்கி அப்படின்னும் காலமேல என்னோட நாமினேஷன் போர்டை கூட்டுற சம்பந்தம் வந்து பின்னேரத்தில் அவர் பேச்சு 17ஆம் தேதி இங்கே இதில் என்ன எல்லாம் கிடக்காரு. இங்கே ரிப்போர்ட்டர்ஸ் யார் கேட்டாலும் எந்த நேரம் இது ஓப்பனாக இருக்குது, நான் இங்கே வைப்பேன்னு பார்க்கலாம். எத்தனை நேரம் நான் கூப்பிட்டு ஒரு கட்டத்தில் சொன்னேன், சம்மந்தங்க சாம் நல்லொரு வாய்ப்பு, இந்த நாங்கள் இந்த புலிகளை போட்டால் அவங்களும் ஜன பாதைக்கு திரும்பி விடுவார்கள் இல்லோ, அதுக்கு நாங்கள் உதவலாமல் இல்லைன்னு அது இங்கே என்னோட கைக்கில் அங்கே காலமே நாமினேஷன் பின்னேரம் ஏர்போர்ட்டில் நிற்கிறார், வரே இல்லை. இப்போ அவன் போய் ஹோட்டலில் படுத்து போட்டு போய் அடுத்த நாள் போய் காவல் நின்று அவரோட போய் வன்னிக்கு வந்து அவன் எழுதி தமிழ்ச்செல்லாம் கொடுத்த லிஸ்ட் தான் இப்போ கண்டையை கேட்டது. அப்போ தமிழிசை கட்சி கேட்க இல்லை, அந்த முறை கேட்டது புலிகள். தமிழ்ச்செல்லம் கொடுத்தது 6 பேரை 6 பேரையும் அவன் தங்கடையாக்களை 6 பேரையும் போட்டு 12 பேரை கொண்டு வந்து இந்த வெக்கங்கிட்ட மனுஷன் படித்தனி ஏகப்பிரியத்தோட என்னென்று விளங்கணும், பிள்ளைகளுக்கு படிக்கப்பட்டு பிள்ளைகளை படித்தனி ஒரு லாயர், சீனியர் லாயர், உலகம் பாராட்டுன்ற பெரிய லாயர், வெட்கமில்லாமல் போய் ஐ ஆம் ஹேண்டிங் ஓவர் திஸ் நாமினேஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி எல்டிடியின் சார்பிலே இந்த நியமன பத்திரத்தை தாக்கல் செய்கிறேன் என்று சம்பந்தம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் சொல்லியல கண்டுபிடிச்சு கொஞ்சம் சொல்கிறார். அரவிந்தன் செய்ய வேண்டும், அரவிந்தன் செய்வார். அவர் இன்றைக்கு இருக்க தேவைக்கு அங்கே செஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு வீதியில் போடுறோமா இல்லை மெம்பராக போடுறோம். இந்த பக்கம் கிட்ட வேலை நான் சரி, நான் என்ன செய்தேன், சரி அது முடிஞ்சுது. எலெக்ஷனில் பார்த்தால் நாங்கள் கூட்டம் வைக்க இயலாது, நோட்டீஸ் அடிக்க இயலாது, கார் ஓட இயலாது, போலிங் ஏஜென்ட்ஸ் 1008 பேரை போடணும், அவரை போட இயலாது, எல்லாம் அவன். இந்த நேரத்தில் நான் அந்த யூனிவர்சிட்டி பைசா பற்றி கவலைப்படுறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கெல்லாம் கிளச்சில் நான் தான் உதவி பண்ணேன். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களை அறியாமலே உங்களுக்கு மண்ணடி போட்டீர்கள். ஒவ்வொருவரும் போய் ஒரு குழுவாக இருந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு யார், வெள்ளை ஓட்டு போடுறதுக்கு யார், நாட்டை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு இந்த ஓட்டை போடுறதார், உள்ள வேண்டிய ஓட்டு போடுறாரு, எல்லாம் கௌரி பகுதியெல்லாம் பிரித்து கடைசியாக அங்கே எல்லாம் போட்டு பிடிச்சது. ஒரு 1,20,000 ஓட்டு எடுத்தார், 15,000 ஓட்டு. எங்கேயும் இந்த நாட்டில் எப்போதும் கேள்விப்பட்டிருக்கேன், 1,20,000 ஓட்டு யார் எடுத்து வந்துருக்கானா, அது பாட்டி மெம்பர் கொஞ்சம் சில பேர். சேனார் ஐயா தோற்று போச்சு, காரணம் பின்னேரம் வெற்றி காரணம் அழுது கொண்டு இருக்கிறார மேனோட. இந்த மேனை கேட்டால் சொல்லி அனுப்பி இங்கே நிற்க அந்த பொடியன் மேனு தேவைப்பேற மேனம் அழகினாமா, நான் ஒரு அழுகிறேன் இல்லைன்னு அப்படியே சேர்ந்து பார்த்து பின்னேரம் வந்து அவர் அந்த பிள்ளையானோ இல்லை குருதர் எல்இடி புறப்பாக இருந்தவர். அவர் அப்படி கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சம் அங்கால போட்டு கொஞ்சத்தை இங்கால போட்டு ஸ்ரீதரன் அவுட், ஸ்ரீஸ்கந்தராஜா ஸ்ரீகாந்த் அவுட், சேனாராய எம்பி ஆகிட்டார். அப்போ முதல் கொடுத்த நான், 2ஆம் கொடுத்தேன்னா, 3ஆம் தினம் கொடுத்தது புலிகள் தான் தோற்றார். மற்ற எல்லாருக்கும் புலி தான் கொடுத்தது, இது தோற்றதுக்கு பட்டு கொடுத்தது இந்த புலிகள். இவரை கொஞ்சம் சொல்லலை, இவர்கிட்ட கட்சியில் நாங்கள் இவரை கொடுக்கலாமா, நாங்கள் நம்பி இவர்கிட்ட இந்த எங்கள் இனத்தில் கொடுக்கலாமா, அது மட்டும் இல்லை. எத்தனை இதுதான் ஒரு நாமினேஷன் லிஸ்ட்டில் அவனார் மண்டக்கில் பிள்ளையர் ஒரு மெம்பர் வந்துட்டான்னு சொல்லி போட்டு எனக்கு விருப்பம் இல்லை, நான்லாம் பதவிக்கு ஆதரப்படுறேன், நான் இல்லை, இது கட்சி என்ன கட்சி நடத்தி நீர் விழான சொந்த வியாபாரம் தான் நீரின் சம்பந்தம் செஞ்ச நடத்தினு அப்பாய மக்கள் தான் செத்தது. இந்த அப்பாய மக்கள் செத்ததுக்கு அந்த சாதனை காப்பாற்றிக்கலாம், முதல் போய் நிப்பாட்டியிருக்கலாம், அந்த சனத்தை மறைச்சிக்கலாம். அந்த முதல் கடிதத்திடி 99ஆம் தை மாதம் பேருந்து பிரசிடென்ட் கூட்டத்தில் வந்து வி லைக் டு ஃபர்கெட் ஆல் தீஸ், நோ வி சம் மோர் மஸ்ட் சேவ் தீஸ் பீப்புள் ரெண்டு ஜனாதிபதி சொல்லியிருந்தால் ஜனாதிபதி ஒரு குரலோடு எடுத்து கொடுத்து அந்த அவ்வளோ மக்களையும் காப்பாற்றிக்கலாம். அப்படியெல்லாம் காப்பாற்றாமல் எல்லாம் சாக விட்டுட்டு இந்த தாய்மார்கள் இன்றைக்கும் அடித்து ஒவ்வொரு 1004 தாண்டிட்டு என்ன தங்களோட பிள்ளைகளை எங்கென்னு கேட்டு அதுகளை பற்றி அதுகளுக்கு என்ன நடந்து மூச்சு காட்டுது கேட்டீங்களா? 22 பேர் பார்லிமெண்ட்டில் இருந்த நீங்கள் கேட்டீங்களா? யாராவது பேர் கேட்டாரா? கையேந்திரன் தன்னும் கேட்டுக்கலாம் தானே, கேட்கலையே. சீனாதிராஜா கேட்கலையே, சம்பந்தர் கேட்கலையே. அதிலேருந்து இங்கே போர் நடந்துண்டாண்டு, இங்கே புள்ளிகள் அடிச்சோண்டாண்டு 500 பேரை பிரிச்சு விட்டுருக்கு.
அங்கே 22 பேர் பாராளுமன்றத்தில் புலிகளை பிரயத்தப்படுத்தி கொண்டிருக்கீங்கள்ல, இங்கே 500 பேருக்கு மேலே சுடப்பட்டிருக்கு. 1000 பேர் காயப்பட்டுக்கின்றார், 1500 பேர் காயப்பட்டுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இங்கே எத்தனை சம்பவம் இங்கே காட்ட போனால் நேரம் போயிடும். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. சம்பவத்தை சும்மா அந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மனம் மாறுமென்றக்காக தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ சம்பவம் நடக்கல, சம்பந்தர் பாடுமெல்ல, சம்பந்தர் பாடுமெல்ல, சம்பந்தரோட 22 பேர் பாடுமெல்ல. விடுதலை புலிகள் வெளியில் உள்ள சம்பவம். நான் ஒரு காலம் விடுதலை புலின்னு சொல்லியிருக்கல, விடுதலை புலிகளை முழு குற்றவாளியாக நான் கருதுகிறேன். தலைமையை மீறி செயல்பட்ட சம்பவங்கள் தான் கணக்கு. தலைமையை மீறி தலைமையை இந்த சொல்ல கேளாமலே செய்து போட்டு தலைமை என்ன செய்யும்? தலைமைக்கு ஒரு கடமை இருக்குது. தொண்டன் செய்தால் மூடி மறைக்க போகணும். அப்போ பாருங்க, உங்களுடைய வீட்டில் யாருக்காவது இப்படி நடந்திருக்கா? நடந்தால் இப்படி செய்வீங்களா நீங்கள்? இது பாருங்க, ஒரு பஸ் 63 பேர் ஆன் த ஸ்பாட். இது பாருங்க, தேப்பன் என்ன மாதிரி தூக்கி அழுகிற அந்த பிள்ளையை வச்சுக்கொண்டு என்ன 61 செத்தது, மிச்சம் 80 90 பேர் காயம், படுகாயம். பேச்சு பாருங்க, என்னோடதுல மம்பிளாஸ் அதில் இதெல்லாம் சம்பவம். நான் 2 படத்தை காட்ட வேண்டிய கேட்டேன். உங்களுக்கு யாருக்காவது இப்படி இல்லாமல் வந்ததா? இங்கே பாருங்க, வந்ததா? அந்த படிக்கின்ற பேர் என்ன இது கொண்டாடுறீங்கள, என்ன காட்டுறதுக்கும் அவன் சிங்களவனுக்கு தெரியாது. இந்த கொடுமையை பார்த்து போட்டு ஆகுது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அந்த பாருங்க தேப்ப அந்த புள்ளையை தூக்கி வச்சுட்டு அழுகிறான்னு. யாருக்காவது இந்த நிலைமை வந்ததா? உங்களுக்கு யாருக்காவது இந்த நிலைமை? எங்கே இந்த எம்பிஆருக்காக்கள் யாராவது சொல்லிட்டு பாருங்க, தங்கிட்ட குடும்பத்தில் எப்படி இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு என்ன நடக்கும்? தேனாயிரம் இப்படியெல்லாம் முன்னால் இருந்தது. யார் எங்கே இருந்தவன்? சும்மா இங்கே பாருங்க, இது மற்ற இன்னொரு இன்சிடென்ட், பஸ் இன்சிடென்ட். எப்படி எவ்வளோ சொல்ல எவ்வளோ எனக்கு மத்தியான கணக்கில் வேணும் இதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு நானாக கேட்குறது. அதோட விட இல்லை. அது சிங்கள இவ்வளோ சொல்லுவாங்க, சிங்கள ஆக்கள் சேர்த்த மட்டும் காட்டுறான், நான் தங்கிரி பேர் தமிழாக்கள் சேர்த்த காட்டியிருக்கேன். தமிழாக்கள் தான் இவருங்க. என்ன சுகமாக இருக்குது பார்க்கண்டு. இங்கெல்லாம் பொட்டி வச்சுக்கு இதெல்லாம் தமிழ் பிள்ளைகள் தான். அப்போ என்ன நல்ல படங்கள் ரெண்டு கிடந்தேன். நேரம் காணாபடியாக தான் நான் ஏற்பட வேண்டியது. எப்படியான சம்பவங்கள் நடக்கல கண்ணை மூடி கொண்டு வந்து போட்டு கவர்மெண்ட் காய் எனக்கும் கார் தந்தவன் தானுங்க. எனக்கு தான் ஒரு மிட்சுபிஷி ஜீப். அப்போ கேட்ட தமிழ்லாம் உங்களை பொடிக்கலாம் பார்த்தாரு சீனாவின் சேர்ந்து கேட்ட தமிழ்லாம் பெற்றது ஜப்பான் ஜீப், அது 25,000 ரூபா. பேருந்து கேட்ட தமிழ்லாம் இந்தியன் ஜீப். இப்போ கேட்ட தமிழ்லாம் ஜீப் இந்த விலை தெரியுமா? சீனாவை விற்றது 42 மில்லியன். 42 மில்லியனுக்கு வீட்டை ஜீப் பெர்மிட்டை விற்று. அந்த ஏன் ரணில் தோத்த நினைக்கிறீங்க? முக்கன் என்ன ரணில் எல்லாட்டு கையிலையும் 42 45 மில்லியன் பாக்கெட்டுகள். நான் ஒரு சிலம் காயில் எந்த ஒரு வீட்டுக்கு போயிடல எலெக்ஷனுக்கு. அப்போ ஆண் சங்கர் ஒரு ஓட்டு முடியலையாம். வந்து கவலைப்படுறார் யார்? அரவிந்தன் வேறு சில தான் கேட்கப்படுறேன். ஏன்னா ஆண்சங்க எப்படி ஓட்டு விடும்? ஒரு சிலம் காலி சிவாடியவனுக்கு என் பட்ஜெட்டில் வேலை சொல்ல முடியுமா? நான் சுட பார்த்தேன்னு சொல்லப்படுது. ஆனால் மக்களுக்கு பாவம் அது என்ன செய்வார்கள்? சீனாயிட்ட பக்கத்து 42 மில்லியன் இந்த வருமானம் மட்டும். மற்ற வருமானங்கள் ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் சுமத்தினருக்கு 62 மில்லியன். மில்லியன் என்று நீங்கள் நினைக்க லட்சம். 62 மில்லியன் 620 லட்சம் ஒவ்வொரு எம்பியும் கொடுத்து போட்டு என்னென்று தான் வெல்லுண்டு எதிர்பார்ப்பார் பே மனுஷன். எங்களுக்கு சரியாக விற்கக்கூடாது, தொடப்படாது, விற்க இல்லாங்க. இதெல்லாம் சொல்ல போகிறால் மணிக்கா கணக்கில் நாள் கணக்கில் நான் அளந்துண்டு போவேன். இதிலெல்லாம் வீட்டில் ஒவ்வொரு வசனம் வாய்ச்சாலே உங்களுக்கு மனமானும். நான் கேட்குறேன் என்றான் என்ன எங்களுடைய நிலப்பாடு. இப்போ சொல்கிறாரு சில பிரமுகர்கள் வந்து அவரை கேட்டார்கள். அப்போ அரவிந்தனை பிரமுகர்கள் வந்து கேட்டுப்பாங்க, என் தம்பி இங்கே நிற்கிற என்ன பூகாலுக்கு ஊருக்கண்டு
ஊருக்கு போய் நீங்கள் 17 வரையும் அங்கே இருந்தேன். இப்போ நீங்கள் 2 வருஷம் 2 லட்சம் இல்லை லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டுப்போம் ரெண்டு கேட்டுக்கக்கூடிய பிறகு இல்லை ஆந்தங்கிட்ட கணக்கு கேட்க இல்லை ஆந்தங்கிட்ட கணக்கு கேட்குவா உங்களை நான் சொல்கிறேன். 2004ஆம் ஆண்டு எலெக்ஷன் தோல்வி, நான் தோல்வி, சம்பந்தர் வெற்றி. ஆனால் அவர் கூட்டணி தலைவராக தான் கூட்டணி செக்ரட்டரி. 2005ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு வரைக்கும் முடியாது. தான் செக்ரட்டரி ஒரு சதம் காசு எடுக்க முடியாது. அப்போ நான் ஒரு மாநாட்டில் பேசிக்கல சொல்லியிருக்கேன், இதுவரையில் என்னுடைய காசால் நான் 50 லட்சம் செலவழிச்சிருக்கிறேன். எந்த காசு நீங்கள் கேள்வி உங்களுக்கு எங்கிறது காசுண்டு எத்தனை பாருங்க. அதில் எனக்கு ஒரு கோடி கிடைச்சது. என்னோட காசு இருந்தது கேட்டான் கொடுத்தேன். யார் கட்சியை காப்பாற்றணும். அந்த ஏதோ அரவிந்தன் அழுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மக்கள்கிட்ட ஒற்றுமையை சரியாக போய் விட்டேன். நான் கேட்குறேன், உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் எந்த தமிழனுக்கும் எந்த இனத்துக்கும் கிடையாத தலைவர் பொன்னம்பலம் செல்வநாயகம். அதோட விட இல்லை தொண்டமா நடத்த 3 சிலரையும் கொண்டு வந்து வச்சு ஒன்றாக இருந்து இனி எங்களுக்குள்ள பிரிவில்லை நாங்கள் பிரிய மாட்டோம் என்று சொன்னதை பிரித்தவன் சீனான். பிரித்தவர் அது மன்னிக்கணும் சீனான். அதுக்கு உடம்பியாக இருந்தவர் சம்பந்தர். 10 வடியமாக கூட்டம் வைக்கல சீனா சம்பந்தர் செக்ரட்டரியாக இருந்து கொண்டு சீனாராஜ் அழுகிற கேட்டு கடைச்சி போய் நான் கூட்டத்து வை என்று நான் வைக்கலையா மாநாடியாக தானே தான் அங்கே போனேன். வாரீங்களா நான் இப்போ கேட்குறேன் பயிரங்கவா உண்டு. நீங்கள் இது இல்லை போனால் பரவாயில்ல. யாராவது 10 பேர் நீங்கள் உங்கள் கொரஸ்பாண்டன்ஸ் நீங்கள் 10 பெரியவர்களை கொண்டு வந்து விடுங்கோ. அவர்கள் தான் நீதிவான்மையார். நான் என்னுடைய கேஸை சொல்கிறேன். அவர் நாங்கள் எழுதினோம். என்ன நீ குற்றவாளி இருந்தால் நான் அந்த இடத்துல சாக தயாராகிட்டேன். அந்த இடத்துல நான் நினைச்சு கொடுக்கல சூடு வாங்க தயாராகிருக்கேன். திருப்பி சொல்கிறேன், நீங்களும் 10 நல்லாக்கள் தமிழாக்கள் நல்ல நீதிமன்றம் இருந்திருப்பார். சாதாரணமாக கூலி கூட நேர்மையாக இருக்கிற கூலி இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிற 10 பேருக்கு முன்னால் சமத்தரம் சேனாதிபதி பிறகு நான் பாரன் அவர்கள் சரி நான் புள்ளியண்டு அந்த 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 குழு சொன்னால் நாங்கள் நீங்கள் சொல்கிற சண்டை நான் இருக்க தயாராக இருக்கிறேன். இது பகுதியல்ல சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு இந்த நாட்டின் மக்களுடைய பிரச்சனை தீர்வோம். அதுக்காகத்தான் நான் பார்த்தேன் சமஷ்டி சரி வேணும், வேறு சரி வேணும். 60 வரையும் பெரியவர்லேருந்து துவங்கினாங்க. இல்லை சமஷ்டி ஒற்றையாட்சி சரி வராது, அதுங்களுக்கு பிடிக்காது. நான் கேட்டு வைக்கிறேன் சில பிரமுகரோட காட்சிகள் சில மந்திரியோட காட்சிகள். என்னுடைய ஒரு ப்ரப்போசல் ஒன்றும் வேண்டாம், இந்தியன் மாடலில் நீங்கள் அனுப்பிச்சீங்க. இந்தியன் மாடல் அப்போ இந்தியனாக போகிறீங்க. அது இல்லை இந்தியன் மாடல் தான். இப்போ ஒரு மாடல்னு சொன்னால் உங்களோட சேட்டு மாடல்னா உங்களோட சேட்டை தான் கேட்குறேன். இல்லை உங்களை போல ஒரு சேட்டு வைக்கிறாங்க. அதையும் சொன்னேன் கேட்டேன். அது விளங்கையில் கனவு இருக்கு. வேறு இவன் பிரியனாக இருக்கான் தம்பி. அதுக்கு மேலே கேட்டால் இந்தியா விட முடியாது. கோவத்தில் அல்ல, அங்கே வாங்குவாங்க. அங்கே உள்ள தமிழர்களுக்கு 60 லட்சம் தமிழர் இருக்கிற இடத்துல ஒரு பதவியை கொஞ்சம் என்ன கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டால் இங்கே கூட கொடுத்துட்டால் அவ்வளோ பேரும் அங்கே பண்ணணும். ஏன்னா அங்கே முதல் அந்த பிரிவினை தோன்றினது தனிநாடு கேட்டது அப்போ தானே. இப்போ அமைதியாக இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு இப்போ என்ன கேட்டார் புத்தவர் சான்சேகர், நீங்கள் உங்களுடைய ஆலோசனை நான் ஏற்கிறேன். அதே நான் அந்த இந்தியன் மட்டும் இருக்கேன். நான் சுவாமி உங்களுக்கு விஷயம் விளங்காது. 62 மில்லியன் இருக்கிறான். அந்த 60 மில்லியன் மூச்சு விட்டாலே நாங்கள் போயிடுவோம். அவரை பார்த்து நாங்களும் இந்திய முடலில் தான் கன்சர்னே நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம் என்று சொன்னால் அவ்வளோ பேரும் தப்பு பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒற்றுமை வந்துடும். நாங்கள் அந்நியர் இல்லை. உங்களை பெற்ற அம்மா மேலே எல்லாரும் தமிழிச்சி, சிங்களரை பெற்ற அம்மா மேலே எல்லாரும் தமிழிச்சி. என்ன வரலாற்றில் இந்தியாவிலேருந்து வந்த விஜயனும் 700 பேரும் 700 அந்த 700 பேரும் மேரேஜ் பண்ணது 709 பொம்பளையில் மதுரையில். அந்த மதுரையில் அந்த 709 பொம்பளையோட சீதனமாக என்ன கொடுத்து பாண்டிய மன்னன் தமிழ் காத்த என்ன முத்தமிழ் காத்த மூவேந்தர் ஒருத்தர் அவர்களுக்கு பொம்பளை கொடுத்து சீதனம் கொடுத்து வண்டியில் எல்லோரையும் ஏறி பல்வேறு தொழில்கள் தெரிஞ்ச எல்லாரையும் கொடுத்து அனுப்பினாங்க. அதோட 1000 குடும்பம்
1000 எப்படியும் தனியாக 1000 தேப்பணுன்னா 1000 பொம்பளையா என்ன 500 பொம்பளையா என்ன இல்லை 1000 பொம்பளையால். அப்போ இந்த பொம்பளையால் 700 உண்டு, அதில் 1000 பொம்பளையால். இது எல்லாரும் சேர்ந்தால் இப்போ இல்லை உங்களுக்கு சிங்களம் தமிழ் எல்லாரும் பெற்றது என்ன? ஏன் இதை சொல்கிறீர்கள் இல்லை என்ன? இது சொன்னால் எனக்கெல்லாம் சிங்களவில் ஒரு பொறுப்பதற்கான அவன் இந்த சொந்தக்காரன் என்ன? இப்போ அமெரிக்காவில் இருக்கிற சொல்லுவார் ஆண்சங்கிக்கு சிங்களம் சொந்தக்காரனாம். சிங்களம் என்ன பிறந்தானோ அதான் கேட்குறேன். அங்கே இருந்து கேட்குறது அதான் கேட்பார். அவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது, இங்கே நடக்கிறதே தெரியாது என்ன. நான் கேட்குறது அது ஒரு இனம், இது ஒரு இனம். நாங்கள் யார் முன்னுக்கு வந்து யார் பின்னுக்கு வந்து இந்த கேட்டிங்க இப்போ தேவையில்லை. அவர்கள் வந்து அம்மா பாருங்க, அன்றைக்கு நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷனை போனால் கண்ணகிக்கு விளையாடுகிறார்கள். கண்ணகிக்கு விளையாடுகிறார்கள் சிங்களவர்கள் பொம்பளை எல்லாருமா சேர்ந்து. இப்படியெல்லாம் நிலைமை சீராஞ்சி கொண்டு போய்க்கூடிய நேரத்தில் நான் கேட்ட இந்த இன பேச்சை தீர்த்தால் நல்லொரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இதை நான் ஜனாதிபதிக்கும் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது வந்த ஜனாதிபதியோடையும் ஒரு சந்தர்ப்பத்தில் 10 ஆண்டுகளுக்கு கேட்கல காய்ச்சிருக்கிறேன். 10 அமைச்சர்களோடு காய்ச்சிருக்கிறேன். உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை? இன்னைக்கு சேனாதியை நம்புற நீங்கள் என்ன நம்புறீங்க? சேனாதிபதி அண்டை சொல்கிற யாருக்கோ பேப்பர் நடக்கும். சங்கரியின் தலைமையை தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள். அவர் தானே தமிழ் மக்கள் ஏகப்பினர் என்ன கிடக்கு தமிழ் மக்கள் சங்கரியின் தலைமையை தமிழ் கேட்குறாங்க. ஏன் சங்கரிக்கு என்ன கூட நான் முன்ன போய் சொல்லி இவரை போய் சொல்கிறேன். பொன்னம்பலம் லோயர், நானும் லோயர். பொன்னம்பலம் அந்த தலை என்ன நான் லோயர் நான் சொல்லிட்டு பொன்னம்பலத்தார் சாக பொன்னம்பலத்தின் சிவம்பரம் சாக அவற்றை கதையிலே நான் அவர் நான் சாம்பரைக்கு என்ன அந்த தலைவருக்கு வரைக்கும் அந்த கதையில நான் இருக்கேன். சிதம்பரத்தின் கதையில் நான் இருக்கேன் என்றால் அது அவர் பெரிய மனுஷன். அந்த மதிப்பு நான் கொடுக்குறேன். என்றால் அவர் என்னோட தான் அவர் படித்தது, நானும் வரும் ஒரு ஆள் தான் படித்தாங்க. ஆனால் 10 வரைய வித்தியாசம் இருக்கு என்ன. நான் இப்போ சொல்கிறேன் ஜனாதிபதிக்கு இன்னும் பார்க்க நான் 10 வயது மூத்தவன். என்னட்டே கொஞ்சம் சரக்கு உங்களுக்கு பார்க்க கூட இருக்கு. ஜனாதிபதிக்கு இந்த தம்பியார் பிரைம் மினிஸ்டருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் என்னில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நான் இந்த மக்களை கேட்குறேன், தமிழ் மக்களை. இங்கே சீனா ராஜா சம்பந்தர் எல்லாம் இனத்துக்கு செய்யாத துரோகம் வேறு யாரும் செய்யலை. நான் ஒரு உயிருக்கு நான் பங்கம் விளைவிக்க இல்லை. ஒருவனுடைய பதவியை நான் பறிச்சிருக்க இல்லை. ஒரு பதவி உங்களுக்கு தெரியுமா? சந்திரியா அம்மையார் ஒரு நாள் வந்து கேட்டால் சிரிச்சா, எஸ் மேடம், ஐ வாண்ட் யூ டு பி இன் பார்லிமெண்ட். என்ன போய் ஜனநாயகவாதி எனக்கு பார்லிமெண்ட்டில் வேணும். நான் சிரிச்சு போட்டு சொன்னேன், அதுக்கு நான் இல்லையா மாட்டேன். பேஞ்ச கொஞ்சம் 2ஆம் தினம் கூப்பிட்டு கேட்டான், நீ என்ன மாட்டியா? நீ ஒரு மாங்காய் மடியன் என்றால் என்ன? ஏனென்றால் நான் சொல்கிறேன், நீ வேணுமெண்டா என்ன வேணும்டா பேசு, அட்டாக் பண்ணு பார்லிமெண்ட்டில். நான் அதுக்கு அனுமதிதார், அதுக்கு நான் மாட்டேன்ட்டேன். பேந்தோடு நான் கூப்பிட்டேன். ஒரு சூட்கேஸை கொண்டு வந்தா வச்சா. நான் சரி, ஐ நோ யூ ஹேவ் சம் ப்ராப்ளம். நீ நான் கள்ள காசு இல்லை, பிளாக் மணி இல்லை, இது தேர்தலுக்காக நிதிக்காக சேர்த்த காசு, இது உடனே தரப்போகிறோம். சிரிச்சு பிடிச்சேன்னு அம்மா எனக்கு காசு தேவை இருக்கு வேண்டாம். அதனுடைய நான் லஞ்சம் வாங்கின்றதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சா லஞ்சம் இல்லை. அதே லஞ்சம் டெலின்னு ப்ரொஃபஸர் இருக்கிறார். இந்த எனக்கு ஓட்டில் கிடைச்ச ஒரு கோடியை கூட அதை யாரும் சொல்லாக்க பாய்ச்சி எடுத்தேன்னு சொல்லியிருக்கிறார் ஒரு ப்ரொஃபஸர். அவர் அன்றைக்கு நான் மரியாதைக்கு அனுப்பியிருப்பேன். இந்த அவர்கிட்ட பேச்சு நீதவன் மேலே தாக்கினது நான் பாவண்டு விட்டுருக்கேன். இப்போ வேறு இருந்து கேட்பேன்னு நான் சொல்லுவேன். சொன்னால் இப்போ சரி உள்ளுக்கும். அப்படி நான் எனக்கு ஒரு தீங்கு அப்படியானவன் இந்த அவார்டையே லஞ்சம் கொடுத்து அல்லது செல்வாக்க பாய்ச்சி எடுத்துன்னு சொன்னவனையே நான் மன்னிச்சேன். நான் கண்டினம் எம்பி ஆக்கி விட்டவன் என்ன முடிக்கண்டு நிற்கிறான் மாய்ச்சி. நான் சேனாராஜா ஒரு நாள் வாரார். அரவிந்தன் தான் ஓடி வரான். சேனாராஜா அங்கே ஒரு ஆள் கொண்டு வந்து வச்சுக்கிறார். அவன் டைப்பிஸ்டான். அவன் டைப்ரைட்டை கலட்டுறான், போட்டுறான். நான் ஒன்றும் டைப் பண்ண தெரியல. அப்படி இருக்க 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2003ஆம் ஆண்டு 16ஆம் தேதி எனக்கு இந்த கடிதம் வருது. சிஐடியிருந்து உன்னை கொள்றதுக்கு சீனாதராஜாட்ட ஒரு கிளாக்காக பாவின்னு சொல்லி யாரோ இன்னொரு பேரும் சொல்லி ரத்னபுராவில் வளர்ந்தவன். அவன் புதுக்குடியில் பேருந்து வந்தவன். அவன்கிட்ட கொடுத்து கிடக்குது, கவனமாயிருந்து எனக்கு மெசேஜ் வருது. போலீஸும் போய் தேடி போயிருக்கேன். இது எனக்கு தெரியும் என்றால் அதே நாள் டேட் பண்ணுறான் போலீஸ்காரன் 9ஆம் தேதி டிசம்பர் 9
அதே டிசம்பர் 9 தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் செல்வனை சந்திச்சிருக்கு. அதுக்கு வேண்டிய ஆதாரம் இருக்கு. ஆகவே நான் அதை கூட நான் மன்னிச்சு விட்டினான். என்ன அதை கூட நான் மன்னிச்சு விட்டினான். எனக்கு வேணும் எங்களுடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனை செய்யணும். எங்களை மக்கள்கிட்ட பிரச்சனை செய்கிறதுக்கு இன்றைக்கு மேலே நாசமாகி போட்டாங்க. சமஷ்டிக்கு வந்தது சிங்கள மக்கள் 49% ஓட் பண்ணாங்க சமஷ்டிக்கு. அதை வேண்டாமட்டு பிரச்சாரம் செய்து சம்பந்தம் செய்யணும். அப்படியே கொஞ்சம் காசு வாங்கிட்டேன் ஆட்டியோ. சத்தியமாக இது உண்மை என்ன? அப்போ அப்படின்னு தமிழ் மக்கள் ஓட் பண்ணாமல் சிங்கள ஓன்லிக்கு சிங்களத்தை தான் தேசிய என்ன சிங்களம் தான் சிங்கள தலைமை இருக்குன்னு சொல்லி கேட்ட ராஜபக்சேக்கு 50.3. அப்போ 80 தான். அந்த 0.3 இல்லாட்டான் சரி. யாராவது ஒரு 50 தமிழன் போட்டுதாண்டால் அவன் தோல்வி. அப்படி அவன் அதில் வெளில வச்சு போட்டு இன்றைக்கு எங்களுக்கு பூச்சாண்டிக்காண்டியெல்லாம் மக்கள் பட்னி கிடக்கின்றாங்க. எனக்கு பட்னி உங்களுக்கு தெரியும். எனக்கு என்ன சாப்பிட்றீங்களா வந்து என்னோட நான் சாப்பிட்றீங்களா? என்ன பார்க்க மோசமாக தான் எங்கள் மக்கள் 190 மக்கள் வாழ்கிறார்கள். இவருக்கு ஆடம்பரம் நல்ல ஒரு சாப்பாடு நல்ல ஒன்று ஏன் சாப்பிடாட்டா கஷ்டம். செம்மியாக்கணும்னு சொல்லணும். ஏன்டா இந்த எனக்கே காசு இருந்துச்சா சாப்பிடுவேன். எங்களுக்கு காசு இல்லாபடியாக தான் சாப்பிடல. பணம் போதியது இல்லாபடியாக தான் என்ன பேர் 69,000 பென்ஷனாக 69,000 ரூபாய் என்ன செய்யலாம்? கார் ஓட முடியுமா? நான் 9 மாதமாக கார் ஓடாக இருக்கிறேன். அரவிந்தன் வந்த நாட்டிலேருந்து இன்று வரைக்கும் காரால் இறங்கி அந்த குளிக்க பொருள் படுக்கத்தான் இறங்குற வழியும் மற்றபடி கார்லாம் வருவார். அதுக்கு இந்த கார் வருதுன்னு கேட்குறேன். நான் கேட்குறேன். மற்றபடியாக வருமானத்தோடு தான் வந்து இறங்கியிருக்கிறார். இப்போ 18 வரையுமா கட்சியின் பேரை சொல்லி பிழைச்சிருக்கிறார். நாங்கள் அதை பற்றி ஒன்று கேட்க இல்லை. ஒரு 2 ரிசீட்டை காட்டியாருங்க நாங்கள் தந்தினாண்ட. அந்த ரிசீட்டெல்லாம் எனக்கு தந்த காசு இல்லை. அவர் காசாக என்னுடைய கையில் இருந்தால் 15,000 ரூபா ஆக எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு வந்த இடத்துல ஏதோ பில் பேமெண்ட் இருக்குது காணாண்டு பேமெண்ட். மற்றும்படி இவர் கொஞ்சம் காசு சேர்த்து கொடுத்துருக்கிறார். அண்டு ஒரு மாநாடு நடத்த கொஞ்சம் காசு கொடுத்துருக்கிறார். மற்றபடி 17 வருஷமாக நீங்கள் எப்படி வாழ்ந்தியல் அரசியல் செய்துன்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு சிவன் காசு தெரியும். அது மட்டுமில்லை 2004ஆம் ஆண்டு சம்பந்தம் 2க்கு கூட்டணியில் போய் விடுதலை புலியோட டைக்கர் கொண்டாரோ அண்டையிலேருந்து 2 வரைக்கும் 16 வருஷம் 16 வருஷம் எனக்கு காசாக யாராவது பப்ளிக்லேருந்து சந்திருந்தால் ஒரு 2-3 லட்சம் பெறாது. இந்த 16 வருஷம் என்ன போய் கணக்கு கேட்குறா தம்பி கணக்கு கேட்குறான். தந்தை கணக்கை காட்டி போட்டு எனக்கு எந்த கணக்கை கேட்குறேன். மற்ற நான் எப்படி கணக்கு கேட்பேன்? நான் தான் செலவழிச்சிக்கிறேன். பயிரங்கமாக மேடையில் சொல்லிக்கிறேன். என்கிட்ட அஞ்சல் கான்ஃபரன்ஸில் 2004ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு அந்த கூட்டம் நான் பேசிக்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய காசில் 50 லட்சம் ரூபா நான் கொடுத்துருக்கேன் கட்சிக்கு. நீங்கள் ரிசீட்டை வேணும் காட்டுவேன். நீங்கள் இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்பதா இருந்தால் ரிசீட் ஃப்ரம் பிரசிடென்ட் 1 மில்லியன் அப்படித்தான் இருக்கு. ரிசீட் ஃப்ரம் கண்டையா 5 ரூபீஸ் கூட இல்லை. என்ன அதாவது 3-4 பேர் ஜிஎம்எல்லேருந்து ஒரு 50,000 ஒரு நண்பனுடைய மகன் 2,000 1.5 லட்சம். இதை விட வேறு யாரும் காசு நினை என்ன நான் நடித்து என்னை ஒருத்து நான் பட்டினிடந்து நான் துன்பப்பட்டு நான் கஷ்டப்பட்டு தான் ஏனென்றால் எனக்கு இன்றைக்கும் காதுக்கு ஜொலிக்கிறது. அமுதர் சொல்கிறார் நான் தன் வைஃபுக்கு தவாம் சங்கரி ஒரு ஆள் தானப்பா எந்த நாளும் எங்களோட எந்த நேரம் வாராள். இது ஒன்று போதும் எனக்கு அந்த மனுஷன். ஆனால் சாயக்கில் கொஞ்சம் நாளைக்கு முந்தைய என்னை கண்டு ஒன்றா பிரயாணம் பண்ணாங்க. நான் இருக்கேன் எனக்கு சொன்னார் கையில் தந்து சங்கரி ஐ நோ வாட் இஸ் இன் ஷோ ஃபார் அஸ் சம் ஆஃப் அஸ் வில் லெட் யூ ஃபேஸ். எங்களை எது காத்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் எதிர்நோக்கத்தான் வேணும். அமுதர் எதிர்நோக்கினார். நான் எதிர்நோக்காமல் தப்பிக்கிட்டேன். சரி அது ஒன்று சம்பந்தத்தை அமுதத்தை கொலைக்கும் சம்பந்தருக்கும் சேனாதிக்கும் சம்பந்தம் இல்லாட்டாலும் அமுதத்தை கொலை பண்ண படைக்கல அடுத்தறைக்க சேனாதி அடுத்தறைக்க சேனாதி சூடு விழுந்த சத்தம் கேட்க சேனாதி இறுக்கி கையை பூட்டி கொண்டு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பகிரங்கமாக. இவரை வேணுமா எங்களுக்கு தலைவர்களாக? இவ்வளோ போதுமென்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன தந்தால் உங்களுக்கு பணத்தையாக நினைக்க நான் செய்வேன் காட்டுவேன். எந்த டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எது வேணுமென்றாலும் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களோட பாரிக்கு தருவேன். காப்பி ஒன்று தான் தருவேன்.